பலவீனங்களிலே பலத்தை தந்து, ஆண்டவரே விபத்துகளிலே பாதுகாத்து, ஆண்டவரே சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து அவங்கள பாதுகாத்து இன்னைக்கு சபையில் வந்து சாட்சி சொல்ல நீங்கள் கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் தேற்றல் வாழ்னாக, எங்களை பாதுகாவலராக, சுகமளிக்கிற தேவனாக எங்களோடு இருந்து எங்களை நடத்துறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். சாட்சி சொன்ன ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க ஆண்டவரே. எல்லாரையும் மற்றும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் சபை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க. ஆண்டவரே செய்தி கடந்து வருகிறோம். நீர் எங்களோடு இடைப்படுங்க. கர்த்தர் எங்களோடு பேசுகிற தேவன், நீர் எங்களோடு இடைப்படுகிற தேவன். உடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆறுதலையும் ஆண்டவரே அது எங்களுடைய இருதயத்துக்கு உற்சாகத்தையும், அது எங்களுடைய சரீரத்துக்கு ஆண்டவரே தேவையான ஆரோக்கியத்தையும், உங்களுடைய வார்த்தையில் நாங்கள் வாழ்வதற்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், ஆமென். இன்றைக்கி என்னுடைய செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னா 3. ஏன்னா பாஸ்டர் வந்துட்டார் செய்தி கொடுக்கல அப்படிலாம் யோசிக்காதீங்க. நான் தான் அடுத்த மாதம் வரைக்கும் நான் தான் கொடுப்பேன். என் வார்த்தையை கேட்டு தான் ஆகணும். என் வார்த்தை இல்லை, ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு தான் ஆகணும். 3 என்னோட கண்ணாடி போட்டு நிற்கிறான்னு பார்க்குறீங்களா? அதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது, சரியா? கர்த்தர் என்றும் நல்லவராக இருக்கிறார், ஆமென். வேதத்தில் இந்த 3 அப்படிங்கிற வார்த்தைகள் நிறைய நம்ம பார்க்குறோம். நான் இதோடைய மெசேஜ் செவ்வாய்க்கிழமையே நான் எடுத்துட்டேன் டாப்பிக்கு. ஆனால் இது கொடுக்கலாமா இல்லை வேண்டாமா என்ன அப்படின்னு யோசனையாகவே இருந்துச்சு. என்ன கொடுக்கறது அப்படின்னு தெரியல. நான் யோசிச்சிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே ஜினும் ஒரு சாட்சி சொல்லுவாள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ஆராதனையை முடித்துட்டு வெளியே போகும்போதே எனக்கு சின்னதாக ஒரு இச்சிங் அண்டு ஒரு மாதிரி ஒரு வலி இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு 1 வீக்காகவே எனக்கு தலை ஒரு பக்கமாக வலி இருந்துகிட்டே இருந்தது. எனக்கு எப்போவுமே ஒரு தலைவலி வரும், அது ஆல்ரெடி நர்வ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் சொன்னது அது இந்த பக்கம். ஆனால் எனக்கு ஒரு 1 வீக்காகவே ஒரு 3ஆம் தேதியிலேருந்து எனக்கு தலைவலி இந்த சைட்லேருந்து இருந்துகிட்டே இருந்தது. இது ரொம்ப அதிகமாக இருக்கும். மாத்திரை போட்டாலும் கேட்கவே இல்லை. இவங்ககிட்டயும் சொன்னேன், எனக்கு ஒன்றும் புரியல தான் அப்படின்னு. அப்புறம் சண்டே இங்கேருந்து போகும்போது சாயங்காலம் போக போக நெத்தி அப்புறம் கண் ஃபுல்லாகவே வீக்கமாயிடுச்சு. அப்போ இவங்ககிட்ட சொன்னேன், என்னன்னு தெரில, பூச்சிக்கடியாக இருக்கும் அப்படின்ட்டாங்க. என்றைக்குமே நாங்கள் சீக்கிரமாக டாக்டர்கிட்ட போக மாட்டேன், அலட்சியமாக இருப்பேன். ஆனால் அன்னைக்கு நான் சொன்னது, நம்ம டாக்டர்கிட்ட போயிடலாம், இது என்னென்னு தெரில, தலையெல்லாம் ரொம்ப குத்தல் ஏற்படுது அப்படின்னு. அப்புறம் மண்டே மார்னிங் நான் டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க சொன்னாங்க, இது வைரல் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்குது உங்களுக்கு, அது ஆல்ரெடி உங்களுக்கு நர்வ் வீக்னஸ் இருக்குதுனால இது நர்வோடு சம்மந்தமாக வந்திருக்கு, அதனால தான் உங்களுக்கு தலையோடு வலி இருக்குது அப்படின்னு. இது 3 வீக்ஸ் ஆகும், மாத்திரை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் மாத்திரை எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் பயங்கரமாக வலி எப்படின்னா ஊசி வச்சு குத்திகிட்டே இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி முகத்தை ஒரு சின்ன காற்றோ இது பட்டாலும் முடியாது. பயங்கர வலி, அரிப்பு, அப்புறம் ரொம்ப எரிச்சல், நெருப்பு காயம் பட்டால் எப்படி எரியுமோ அப்படி ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருந்தது. என்னால் எந்த காரியமும் செய்ய முடியல. அப்புறம் டாக்டர்ஸ் 1 வீக் நீங்கள் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்தே ஆகணும்னு. அப்போது என்னோடய கிளினிக் சென்டருக்கெல்லாம் லீவ் விட்டேன். டியூஸ்டே மார்னிங் பார்த்தா இவங்களும் ஊழியத்துக்கு போகணும் அப்படின்னாங்க. சரி, நீங்கள் ஊழியத்துக்கு தடையாக இருக்க வேணாம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லியாச்சு. டியூஸ்டே மார்னிங் பார்க்கும்போது என் கண் மொத்தமும் மூடிடுச்சு. அப்போ திரும்ப டாக்டர் கூப்பிட்டு கேட்டேன், ஆனால் இது நர்வ் இன்வால்மெண்ட்டாக இருக்கிறதுன்னு நான் சொன்னதுனால இது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், 3 வாரத்துக்கு உங்களுக்கு கண் திறக்க முடியாது, இது இந்த மாதிரி தான் இருக்கும், வேறு வழி இல்லை, நீங்கள் அது கடந்து தான் போகணும் அப்படின்ட்டாரு.
3 வாரத்துக்கு நான் இப்படியே இருந்தேன்னா என்னால் சென்டருக்கு போக முடியாது, என்னோடய வேலைகளை செய்ய முடியாது, எங்கேயுமே போக முடியாது, என்ன செய்வேன் அப்படின்னு ஒரு கலங்கிட்டேன். என்னால் அடுத்த கட்டத்தை யோசிக்க முடியல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த 3 வாரம் இப்படி இருக்கும், உங்களுக்கு நர்வ் இன்வால்மெண்ட் இருக்கிறதுனால ஒரு வேளை பெல்ஸ் பால்சியாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுனா உங்களுக்கு முகம் ஒரு பக்கமாக கோணிக்கும், உங்களால் எதுவுமே சாப்பிட முடியாது, உங்களோட கொஞ்சம் மாதத்துக்கு அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னாங்க. உடனே முடங்கால மடக்குனேன், ஆண்டர்கிட்ட போராடினேன். எனக்கு 3 வாரம் டாக்டர் சொன்ன கெடு எனக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு இது 3 நாளில் எனக்கு சரியாகணும், 3 நாளில் என் கண் திறக்கப்படணும். நீங்கள் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்துனீங்க, அதே போல் எனக்கு 3ஆவது நாள் என் கண் திறக்கணும் ஏசப்பா. இது நான் சாட்சியாக இந்த வாரம் நான் சொல்லுவேன், கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ ஆண்டர்கிட்ட அப்படி தான் நான் ஒரு டீலிங் மாதிரி வச்சேன், விசுவாசித்தேன். 2ஆவது நாள் கடந்து போச்சு, 3ஆவது நாள் காலையாச்சு, ஆனால் என் கண் திறக்கவே இல்லை. எப்படி இந்த நாமானுக்கு 7 தடவை முங்கி எந்திரிச்சா உனக்கு சுகம் தருவார் அப்படின்னு ஆண்டர் இது சொன்ன போல். ஆனால் விசுவாசத்தை நான் விடலை. ஆண்டர் சொன்னது 3 நாள். இவங்க கூட கேட்டாங்க, இன்றைக்கி 3ஆவது நாள் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சாயங்காலத்துக்குள்ளார கண் திறந்துரும் அப்படின்னு. நேரம் கடந்து போச்சு. ஒரு 7 மணி 7:30 8 ஆச்சு. 8 மணிக்கு மேலே போய் முகத்தை கழுவிட்டு வரணும் அப்படின்னு ஒரு உண்டுதல். போய் முகத்தை கழுவிட்டு வந்தோடனே பார்த்தா ஒரு சின்ன கோடு, ஒரு சின்ன இது எனக்கு தெரியுது, பார்வை தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போது எங்கள் அம்மா அப்புறம் எங்கள் சித்தி ஊர்லேருந்து வந்தவங்களாம், பரவாயில்ல ஜீனமா, உனக்கு இப்போ கண் கொஞ்சம் தெரியுது, எங்களால் பார்க்க முடியுது, நீ மொத்தமாக மூடி இருந்த கண் இப்போ திறக்குது அப்படின்னாங்க. நேரம் கடந்து போக போக மாமாத்தை ஊர்லேருந்து வந்தாங்க. வந்தப்போ பார்த்தா எனக்கு அவங்கள பார்க்க முடிஞ்சுது. கண் இப்போது திறந்துருக்கு, என்னால் பார்க்க முடியுது. இன்னும் வீக்கம் இருக்குது, தலைவலி இருக்குது, ஆனால் இதையும் ஆண்டவரால் மாற்ற முடியும். எனக்கு இருக்கிற இந்த புண்ணு காயத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் கண்டிப்பாக அது இடம் தெரியாமல் மறைய செய்வார். எனக்கு புது ஸ்கின் ஆண்டவர் தருவார். இதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் கடந்த செவ்வாய்க்கிழமை சரி இது கொடுக்கலாமா வேணாமா மெசேஜ் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் வெளியே போயிருந்தேன் ஊழியத்துக்காக. அப்போ அவட்ட வீடியோ கால் பண்ணப்போ எனக்கு அவளுக்கு கண் மூடிடுச்சு அப்படின்னு சொன்னால், நான் வீடியோ காலில் தான் பார்த்தேன், ஃபுல்லாக மூடிடுச்சு. இப்போது அவட்ட பேசினப்போ அவள் சொன்னால் எனக்கு 3ஆவது நாள் இது திறக்கும் அப்படின்னா. நான் அன்றைக்கி தான் மெசேஜுக்கு 3 அப்படின்னு எடுத்து வச்சுருந்தேன். அப்போ அவட்ட சொன்னால், அப்போ எதுவும் சொல்ல மாட்டேன் அவட்ட மெசேஜுக்கு இதுதான் இது பண்ண போகிறேன் அப்படின்னு. ஆனால் மறுபடியும் ஒரு கன்ஃபர்மேஷன் 3 ஆண்டவர் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தது போல சுகத்தை தருகிற தேவன். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்வார். ஆமென். இந்த 3 ஆண்டவர் ஜீனுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைக்காக ஆண்டவரை சோத்திரிப்போமா? சோத்திரம் சோத்திரம். இந்த 3 அப்படிங்கிற நம்பர் வேதத்தில் நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்குறோம் அல்ல? தானியேல் 3 வேளை ஜெபித்தான். பரிசுத்தர் 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 அப்படின்னு 3 முறை சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் முற்பிதாக்களை என்ன சொல்லுவோம்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவங்க 3 பேரை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? முற்பிதாக்கள் அப்படின்னு 3 பேரை மென்ஷன் பண்ணுவோம். இந்த 3 அப்படிங்கிற அந்த வேர்ட் வேதத்தில் நிறைய இடத்துல குறிப்பிட்டிருக்கிறது. ஆல்மோஸ்ட் 467 முறை இந்த 3 என்கிற நம்பர் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுவும் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அப்படின்னு ஒரு வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா 485 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம் அப்படின்னா 410 முறையும், புதிய ஏற்பாட்டில் 75 முறையும் இந்த 3 என்ற இது உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நம்பர் வேதங்களில் நம்பர் ஒரு முக்கியமான ஒரு இது. உலக பிரகாரமான மக்கள் என்ன பண்ணுவாங்க? நம்பரை
ஜோதிட இதுக்காக இது பண்ணுவாங்க இல்லை? தெரியுமா தெரியாதா? கரெக்ட் தானே? நான் எதை தப்பாக சொல்கிறேன்னா, ஒரு தேவ மனுஷன் அழகாக இப்படியா போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, எபிரேய எழுத்துக்களும் எண்களும் ஜோதிடம் அல்ல. என்னது? எபிரேய எழுத்துக்களும் அதனுடைய எண்களும் என்ன அல்ல? ஜோதிடம் அல்ல. அதுடைய தேவனுடைய வார்த்தைகள். ஆமென். அது ஒவ்வொன்றுக்கும் அது அர்த்தங்கள் இருக்கு. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு நம்பருக்கும் அர்த்தங்களுடையதாக இருக்கிறது. அது கோர்வையாய் கோர்த்து பார்க்கும் பொழுது அது ஆண்டவரை வெளிப்படுத்துகிறது, ஆண்டவருடைய நாமங்களை வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு 1 2 3 4 இது 12 வரைக்கும் நிறையா இருக்கு. 7 நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லை? என்னது? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஓய்வு நாள். அப்புறம் 7க்கு நம்பருக்கு என்ன? 7 வார்த்தை ஏசப்பா. 7க்கு என்ன அர்த்தம் தெரியலையா? ஹல்லேலூயா. யார் சொன்னா? ஓ, அத்தை, ஜேசனோட மாமியார். ஓகே. ஸோ என்ன? 7 பரிபூர்ணத்தை என்ன பண்ணுது? குறிக்கிறது. ஸோ அதே போல 3க்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. இந்த 3 என்ற எண்ணுக்கு என்ன அப்படின்னா, ஃபுல்னஸ், பர்ஃபெக்ட்னஸ், கம்ப்ளீட் அப்படின்னு சொல்றாங்க. முழுமை அடைந்தது, நிறைவடைந்தது. இன்னொன்று என்ன சொல்லலாம்? நிறைவை குறிக்கிறது, முழுமை அடைந்தது. பர்ஃபெக்ட். ஏதாவது நம்ம ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சோம்னா நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. எப்படியோ முடிஞ்சிருச்சு, முழுமை அடைந்துருச்சு அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஸோ இந்த மாதிரி தான் அந்த 3க்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, முழுமை அடைந்தது. ஆண்டவர் என்னை உங்களை இன்னைக்கு முழுமை அடை செய்ய போகிறார், நிறைவடை செய்ய போகிறார். நம்மளை கம்ப்ளீட்டாக எல்லாம் நம்முடைய காரியங்கள்லாம் கம்ப்ளீட்டாக மாறப்போகுது, கம்ப்ளீட் அடைய செய்ய போகிறார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நிறைவை தருவார். ஆமாவா இல்லையா? எதுத்தில் நம்ம நிறையா பார்க்குறோம். தானியேல் 3 முறை ஜெபித்தான். நான் ஹீப்ரூ இதெல்லாம் எடுத்து வச்சேன். அதெல்லாம் சொல்கிற டைமில் நமக்கு 11:10 ஆயிடுச்சு. இன்னும் 20 மினிட்ஸில் நான் மெசேஜை நான் முடிக்கிறேன். 3 ஆணிகளால் ஆண்டவர் என்ன பண்ணார்? கடாவப்பட்டார். இந்த மாதிரி நிறையா காரியங்கள் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நான் 3 மனிதர்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒருத்தர் இந்த ஊரில் உலகத்தில் மனிதனாகவும் தெய்வமாகவும் வாழ்ந்தார். அது இல்லாமல் இன்னும் 2 பேரை நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். முதல்ல இவங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 3 டைம் ஆண்டவர் ஒருவரை அழைக்கிறார். பழைய ஏற்பாட்டில் சாமுவேல் அவன் குட்டி பிள்ளையா, சின்ன பிள்ளையா இருக்கிறான். அவன் என்ன, ஆண்டவர் அவனை அழைக்கிறார். அழைக்கும்போது சாமுவேல் அவன் ஏலி தாத்தா தான் கூப்பிட்றாருக்கு அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான்? ஓடி போய் நீங்கள் எங்களை கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறான். அழைத்தது யார் என்று அவன் என்ன பண்ணல, அவனுக்கு தெரியவில்லை. 2ஆம் முறை மறுபடியும் ஆண்டவர் கூப்பிட்றாரு. அவன் மறுபடியும் போய் நீங்கள் கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஏலிக்கு என்ன ஆயிடுச்சு? புரிஞ்சிருச்சு யார் கூப்பிட்றா அப்படின்னு. அப்போ சொல்கிறாரு, இனி ஒன்றை கூப்பிட்டாருன்னா நீ அவர்கிட்ட சொல்லும், அடியேன் கேட்குறேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு. 3ஆம் முறை அவனை கூப்பிட்டு அவனை அழைத்து அவனை ஆண்டவருக்கு என்று தெரிந்தெடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சில நேரங்களில் பல நேரங்களிலே நம்மை ஆண்டவர் அழைக்கிற அழைப்பு, அவர் கூப்பிடுற கூப்பிடுதல் நமக்கு அது தெரியாமல் இருக்கிறது. யாரோ கூப்பிடுறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்துடுறோம் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளை சார்ந்து இருக்கும் பொழுது ஏலிக்கு எப்படி சாமுவேல் ஹெல்ப் பண்ணாரோ அதே போல் எனக்கு உங்களுக்கும் இந்த வேதம் ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் இது உதவியாக இருக்கிறது. ஆமென். ஸோ இது நம்மளை ஆண்டவர் கூப்பிடுகிற காரியத்தை ஆண்டவர் கூப்பிடுறாரு அப்படிங்கிறத இது தெளிவுபடுத்துகிறது. நம்மை அழைத்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார். ஆமென். முதலாவதாக ஒரு மனிதனை பார்க்கலாம். பவுலுடைய வாழ்க்கையில் இந்த 3 நிறைய இடத்துல அவனை பாதிச்சிருக்கு. 3 நம்ம நிறைய 3 நம்ம பேதுருவை பார்த்துருக்கோம், ஆண்டவர் உயிர்த்தெழுந்தது பார்த்துருக்கோம், யோனாவை பார்த்துருக்கோம், இந்த மாதிரி நிறையா பார்த்துருக்கோம். ஆனால் பவுலுடைய வாழ்க்கையில் நான் இதை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டேன்.
பவுலுடைய வாழ்க்கையிலையும் 3 என்கிற இந்த 3 ரொம்ப அவனை ஆட்கொண்டிருக்கிறது. முதலாக நாங்கள் படிப்போம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படிக்கலாம். நான் இதை ஒரு சின்ன நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, சவுல் சபையை துன்புறுத்தி கொண்டிருக்கிறான். என்ன, எல்லா கிறிஸ்தவர்களையும் அவன் என்ன பண்றான், கொலை செய்ய வேண்டும் என்றும் அவர்களை துன்புறுத்த வேண்டும் என்று அவன் என்ன பண்றான், தமஸ்குவுக்கு கடந்து செல்லுகிறான். அவன் கடந்து செல்லும் வழியிலே ஆண்டவர் குறுக்கிடுகிறார். ஆமென். நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் குறுக்கிடுகிற காரியம் நிறைய இருக்கும். டாடி அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, நம்முடைய ஆண்டவர் என்ன பண்றவர், குறுக்கிடுகிறவர். அவர் நல்ல காரியத்திற்கு நம்ம போகும்போதும் குறுக்கிடுகிற தேவன், நமக்கு தேவையில்லாத காரியம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் குறுக்கிடுகிற தேவனா இருக்கிறார். ஆமென். இங்க சவுல் அவன் என்ன பண்றான், தமஸ்குவுக்கு போய் அங்க உள்ள சபை மக்களை, அங்க உள்ள மக்களை என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். அவன் கொலை செய்ய வேண்டும் என்று அவன் எண்ணி அவன் சென்று கொண்டிருக்கிறான். 5வது வசனத்திலிருந்து படிங்களேன். அதற்கு அவன், முன்னாடி இப்போ அதுக்கு முந்தின வசனம் படிச்சிருங்களேக்கா. அப்பொழுது சவுலே தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? அவன் என்ன போய் கொண்டிருக்கிறான். போயிட்டு இருக்கும்போது திடீர் சடுதியா என்ன ஆகுது, ஒரு வெளிச்சம் உண்டாகி அவன் என்ன பண்றான், கீழே விழுறான். கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அவன் ஆண்டவர் கூப்பிடுறாரு, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அவன் என்ன பண்றான், ஒரு சத்தத்தை கேட்கிறான். தொடர்ந்து படிங்கக்கா. அதற்கு அவன் ஆண்டவரே நீ யார் என்றான். அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. என்ன சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் ஆண்டவரை நம்ம துன்பப்படுத்துகிறோம்ல. ஆண்டவர் ஒழுங்காக தேடுறதில்ல, ஆண்டவர் ஒழுங்காக ஜெபிக்கிறதில்ல, வேதம் வாசிக்கிறதில்ல. பவுலுடைய இதை நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஆண்டவரை நம்ம எப்படி தேடிக்கொண்டு இருக்கிறோம் என்று. இங்கே நீ துன்பப்படுத்துகிற இயேசு யார்தான், நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே அவன் எப்படிப்பட்டவன். முதல் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவன் எப்படி கொலை செய்கிறதற்காக அவன் பயங்கரமா போறான். ஆனா இங்க போட்டிருக்கு, அவன் பயந்து நடுங்கி. ஆண்டவர் என்கவுண்டர் பண்ணும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும். அதுக்கு முன்னாடி பயமும் நடுக்கும். ஐயோ என்ன நடக்க போகுது, இப்படி ஆயிருச்சே அப்படின்னு பயமும் நடுக்கமும் அவனுக்கு ஏற்படுகிறது. தொடர்ந்து படிங்க. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். அதற்கு கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஓகே, இதெல்லாம் நமக்கு தெரியும். சரியா? 7வது 9 எத்தனாவது வசனம் படிச்சிருக்கீங்க? 6 8 படிங்களேன். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிட்டு போனார்கள். 9வது வசனம், அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். ஃபர்ஸ்ட் இங்க முதல்ல ஆண்டவர் அவனை என்கவுண்டர் பண்றாரு. என்கவுண்டர் பண்ணும் பொழுது அவனுடைய பார்வை என்ன பண்றது, மறைக்கப்படுகிறது. அவனை என்ன பண்றாங்க, தாங்கி கைலாகாத அவனை கூட்டிட்டு போறாங்க. அவனை கூட்டிட்டு போன 3 நாட்கள் அவன் பார்வை இல்லாதவனாக இருந்தான். நிறைய நேரத்தில் நம்மளும் ஆண்டவருக்கு விரோதமாக செய்யும் பொழுது, ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம போகும் பொழுது, நம்முடைய சரீரம் என்னவா இருக்கிறது, தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இவன் யாரை துன்பப்படுத்த போனா,
ஆண்டவருடைய பிள்ளைகளை, சபையை துன்புறுத்த போனார். நம்மளும் நம்ம வாழ்க்கையில நம்முடைய சரீரமாகிய சபையை நம்ம என்ன பண்றோம்? துன்பப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நமக்கே அது தெரியாது நம்ம பண்றோம் அப்படின்றது. ஆனா சடுதியா ஆண்டவர் என்கவுண்டர் பண்ணும்போது சவுலுக்கு என்னாச்சு? 3 நாட்கள் பார்வை இல்லாதவனா இருக்கிறான். ஆனா அவன் போய் அவன் பார்வை திரும்ப வருகிறது. ஆமென். 3வது நாள்ல அவனுக்கு ஒரு பார்வை, புதிய துவக்கத்தை ஆண்டவர் தருகிறார். புதிய துவக்கத்தை தந்த தேவன் அவனை பெரிய ஆளா மாத்தினார். ஹல்லேலூயா. நான் ஒன்று சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில் இங்க அவன் என்ன பண்றான்? அவனுடைய வைராக்கியங்கள், அவனுடைய எல்லாம் அங்க அவனுக்கு போயிருச்சு. ஆண்டவர் சந்திப்பு, ஆண்டவர் அவனை சந்தித்ததுக்கு அப்புறம் அவனுடைய எல்லா வைராக்கியமும் போய் அவரை தேட ஆரம்பிக்கிறான். 3ஆம் நாள்ல அவன் கீழ்ப்படிஞ்சதுனால தான். ஒன்று, அவன் என்ன பண்றான்? கீழ்ப்படுகிறான். இவன் யாரு? துன்பப்படுத்துகிறவன். ஆனா அவர் பேச்சை கேட்டு கீழ்ப்படிந்து அவன் போய் என்ன பண்றான்? அவர் சொன்னதுமாயே செய்கிறான். 3ஆம் நாள் அவன் பார்வை அடைகிறான். அன்னைக்கு ஒன்று சொல்கிறேன், ஆண்டவர் 3 நாளாக இருக்கலாம், 3 மாதமாக இருக்கலாம், 3 வருஷமாக இருக்கலாம், நம்ம கொண்டிருக்கிற பாதையில் ஆண்டவர் வழியை திறக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. சவுலுடைய வாழ்க்கையில் 3ஆம் நாள் அவனுடைய பார்வை, அவன் 3 நாள் அவன் என்ன பண்ணுறான்? பார்வையற்றவனாக இருக்கிறான். அவன் கண்கள் திறக்கப்படுகிறது. அடுத்ததாக 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24 25. பவுல் என்ன பண்ண ஆரம்பிச்சிடறாரு? பயங்கரமா ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிடறார். இவன் என்னென்ன பண்ணா? முதல்ல துன்பப்படுத்தினா, எல்லாரையும் கொலை பண்ணணும் அப்படின்லாம் பண்ணான்ல. இல்லை படிங்களேன். யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக யாரு? ஒன்று குறைய 40 அடி. இது எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? இயேசு கிறிஸ்து. இவன் எத்தனை முறை? 5 முறை ஒன்று குறைய 40 அடி இவன் என்ன பண்ணியிருக்கான்? வாங்கி. யாருக்காக? அவருடைய ஊழியத்தை செய்யறதுக்காக இல்ல. அடுத்த வசனத்துல 3 தரம் மிலாறுகளால், இங்கிலீஷ்ல போட்டிருக்க மிலாறுகள்னா ராடுனால, என்ன கம்பியால் என்ன பண்ணப்பட்டிருக்கான்? இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல 3 தரம் தடியால் அடிக்கப்பட்டேன் அப்படின்னு போட்டிருக்கு. 3 முறை அவன் என்ன பண்ணப்பட்டிருக்கிறான்? அதுக்கு முன்னாடி அவன் 3 நாள் பார்வையற்றிருந்தான். ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அவனுக்கு பாடுகள் வந்துச்சு, போராட்டங்கள் வந்துச்சு. 5 முறை என்ன பண்றான்? வாரினால் அடிக்கப்படுகிறான். 3 முறை ராடால் அடிக்கப்படுறான். அப்புறம் ஒரு தரம் என் மேல் கல்லெறிந்தார்கள். 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். போதும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை தேட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நம்மளை அடிக்கிறதுக்கு பல சூழ்நிலைகள் வரலாம். புயல் போன்ற இவன் 3 நாள் என்ன பண்றான்? கப்பல் சேதம் அவனுக்கு 3 முறை. நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய முறை கப்பல் சேதங்கள், புயல் அடிக்கிறதுமாய் பிரச்சனைகள் வரலாம். ஆனா எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் யாரோடு இருந்தாரு? பவுலோடு இருந்த அவனுக்கு உயிர் சேதம் இல்லாமல் அவனை பாதுகாத்தார். ஆமென். என்ன அப்படின்னா, ஆண்டவரை சார்ந்ததுக்கு அப்புறம் அவன் தேட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவனுக்குள்ள ஒரு சகிப்பு தன்மையை அவனுக்கு தருகிறார், ஒரு தியாகத்தை அவனுக்கு தருகிறார். இன்னைக்கு என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலும் சகிப்பு தன்மையும் தியாகமும் நமக்கு வேண்டும். அப்பொழுது கண்டிப்பா ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிறத, எனக்கு வச்சிருக்கிறத அவர் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8-9 படிக்கலாம். அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில்
என்ன அது என்னை விட்டு நீங்கும்படி அப்படின்னா, அவன் ஒரு பலவீனத்தினால என்ன பண்ணியிருக்கான், அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான். அவன் ஆண்டவர்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் கேட்டான், 2வது டைம் கேட்டான், 3வது டைம் அவன் கேட்குறான். 3ஆம் தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் என்ன சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். ஆமென், ஹல்லேலூயா. நான் ஒன்று சொல்றேன், இன்னைக்கு நம்ம பலவீனங்களோடு இருக்கலாம், சுகவீனமோடு நம்ம இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீ ஆண்டவர்கிட்ட மறுபடியும் கேட்ட, ஆண்டவரே என்ன ஆண்டவரே என்ன ஆண்டவரே என்ன ஆண்டவரேன்னு நம்ம கேட்டுட்டே இருக்கோமே, எனக்கு இது நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவர் சொல்லாரு, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்குபடி என் பலவீனங்களை குறித்து ஆமென், ஹல்லேலூயா. அவன் என்ன பண்றான், பவுல் நிறைய எல்லாத்தையும் வெறுத்து, நான் மேன்மையான யாவற்றையும் நான் வெறுத்து தள்ளி விட்டு எல்லாத்தையும் இது பண்றேன் அப்படின்னா, ஆனா இங்க என் பலவீனங்களை நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் சந்தோஷமாக மேன்மையாக எண்ணுகிறேன். ஏன் தெரியுமா, அவர் சொல்லிட்டாரு, என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. உன் பலவீனத்துல என் பலனை நான் உனக்கு தரேன் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம ஒருவேளை பலவீனங்கள் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் என் ஸ்ட்ரென்த்தை என் பலனை நான் உனக்கு தரேன். உன் பலவீனத்தில் உன் பலன் என்ன பூரணமாய் விளங்க செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த 3 தரம் நம்ம கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த 3ஆம் தரம் பவுல் ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும்டா, என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் உனக்கு என்னவா இருக்கும், பூரணமாய் விளங்கும். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக 2வதாக ஒரு நம்ம பார்க்க போகிறோம். யார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து, நம்ம வசனத்தை படிக்க வேணாம், நமக்கு லேட் ஆயிடுச்சு, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. முதலாவதாக இயேசு 3 முறை என்ன பண்ணுறாரு, சோதிக்கப்படுகிறார். இல்லை, பிசாசினால் என்ன பண்ணுறாரு, சோதிக்கப்படுகிறார். அவன் என்ன பண்ணுறான், கல்லை காமிச்சு அப்பமாக்க சொல்கிறான். 2வது ஆலயத்தின் உச்சியில் கொண்டு போய் என்ன பண்ணுறான், தேவாலயத்தில் கொண்டு போய் விட்டு குதிக்க சொல்கிறான். 3வது இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நான் அவனுக்கு தரேன், என்ன பண்ண நீ என்ன. ஆனால் ஆண்டவர் 3 முறை அவனை என்ன பண்ணுறாரு, இது பண்ணிட்டு 3ஆம் முறை அப்பாலை போ சாத்தானே என்று சொல்லி, நீ ஆண்டவருடைய வார்த்தையை மாத்திரம் பிடிச்சிக்கோ, அவர் தான் எல்லாம் அப்படிங்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக ஆண்டவர் கெத்செமனேலே 3 முறை ஜெபிக்கிறார். 3 முறை சீஷர்களிடத்துல ஒரே வார்த்தையை சொல்றாரு. என்ன அப்படின்னா, விழித்திருந்து 1 மணி நேரமாவது ஜெபிங்க அப்படின்னு. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஜெபிக்கும் பொழுது அவருடைய பெயின், வலி என்ன பண்ணுது, அவருக்கு இருக்குது. 2ஆம் முறை ஜெபத்திலே ஸ்ட்ரகிள், போராட்டத்தில் அவர் இருக்கிறார். ஆனால் 3ஆம் முறை அவர் ஜெபிக்கும் பொழுது என்ன பண்ணுறாரு, அவரை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை நான் சரணடைகிறேன், உம்முடைய சித்தத்தின்படி என்ன பண்ண நீங்கள் நடத்துங்க அப்படின்னு, நான் சரண்டர் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ 3 முறை நம்மளை பார்த்து என்ன கேட்குறாரு, அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாவது, 1 மணி நேரமாவது நீ ஜெபிப்பியா, விழித்திருந்து ஜெபிப்பியா. ஆண்டவர் 3 முறை கெத்செமனேல ஜெபித்தார். நம்மிடத்துல இன்னைக்கும் கேட்குறாரு, ஜெபிப்பியா ஜெபிப்பியா. நம்மளுடைய வாழ்க்கையில் பெயின், ஆண்டவர் முதல் டைம் ஜெபிக்கும் பொழுது பெயின் இருந்தது. அடுத்தது 2ஆம் டைம் ஜெபிக்கும் பொழுது போராட்டங்கள், ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. 3ஆம் தடவை ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குவீங்கப்பா, என்னுடைய எல்லா சூழ்நிலைகளும் அறிந்த அப்படி ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்ததுனால அவர் மேற்கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக 3 நாட்கள் அவர் பூமியின் வயிற்றுக்குள் இருந்தார். யோனா மீனின் வயிற்றுக்குள்ள அவன் என்ன பண்ணான், 3 நாள். அதையும் ரிலேட் பண்ணுறாங்க. அவன் மீனின் வயிற்றுக்குள் இருந்தது போல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார், பூமியின் இருதயத்துக்குள் இருப்பார் அப்படின்னா இல்லை. ஸோ இந்த காரியம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் நாள் அவருடைய மரணம், 2ஆம் நாள் சைலண்ட்,
மூன்றாம் நாள் அவருடைய ரிசரக்ஷன், அவருடைய உயிர்த்தெழுதல், அவர் உயிர்த்தெழுதலின் மகிமையும் பவர்ஃபுல், அவர் பவராக வெளியே வர்றாரு. வெளியே வந்து என்ன பண்ணுறாரு? சாத்தான் ஒரு வேளை நினச்சிருப்பான் முதல் நாளில், ஓ இவரெல்லாம் முடிஞ்சிருச்சு, அவர் தான் இவர் இறந்துட்டாரு முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ரெண்டாவது நாள் சைலண்ட். ஆண்டவர் இறந்தப்போ 3 மணி நேரம் என்ன ஆச்சு? பூமியில் அந்தகாரம் இருந்துச்சு. ஆனால் 3ஆம் நாள் அவர் உயிரோடே எழுந்தார். ஆமென். அன்னைக்கு அவருடைய தழும்புகளால் குணமாகணும் அப்படின்ட்டு நானும் நீங்களும் அவருடைய தழும்புகளால் நம்ம சுகமானோம். அவர் உயிர்த்தெழுந்து சாத்தானை ஜெயித்து என்னை உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். இந்த 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். எல்லாரும் நினச்சிருப்பாங்க அவ்வளோதான், இனி சகாப்தம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் 3ஆம் நாள் எழுந்து என்ன ஒரு பவர்ஃபுல்லாக எழுந்து நம்மளையும் என்னையும் உங்களையும் மீட்டெடுத்திருக்கிறார். ஆமென். அடுத்ததாக ஒரு மனுஷன் நம்ம பார்க்க போகிறோம். பேதுரு. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, இந்த ராத்திரி நீ என்ன சேவல் கூவுறதுக்கு முன்னாடி நீ என்ன 3 தரம் மறுதலிப்ப அப்படின்னா. ஆனால் பேதுரு சொல்கிறான், அப்படிலாம் இல்லைப்பா, நான் அவங்க கூட என்ன பண்ணுவேன்? ஸ்மரிக்கிறதுக்கும் நான் ஆயத்தமாக நான் இருக்கிறேன். நம்மளும் நிறைய நேரத்தில் வீர வசனங்கள் எல்லாம் நிறைய பேசுவோம். நான் அப்படிலாம் இல்லை ஆண்டவரே, நான் உமக்காக அப்படி. ஆனால் பாடுகள் போராட்டம் வந்தோடனே என்ன ஆண்டவரே அப்படின்னு ஆயிடுறதில்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ 3 தரம் மறுதலிப்ப. ஆனால் 3 தரம் அவன் மறுதலித்தான். ஆனால் மறுதலித்து அவன் யூதாஸ் காரியத்தை போல அவன் வழி விலகி போகலை. ஆண்டவரிடத்தில் மறுபடியும் வந்து என்ன பண்ணுறான்? மன்னிப்பு கேட்டு மீண்டும் அவன் சேர்ந்து கொள்ளுகிறான். நான் சொல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் பேதுருவை போல போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஆனால் நமக்கு சூழ்நிலைகள் வந்து, அப்பா நான் விழுந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன், விழுந்த இடத்துலேருந்து நான் எழுந்திருப்பேன். ஏன்னா எனக்கும் உங்களுக்கும் அவர் எக்ஸாம்பிளாக வாழ்ந்திருக்கிறார். அவர் விழுந்த இடத்துல சிலுவை தூக்கிட்டு போகும்போது என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்து விழுந்தார்ல, அவர் விழுந்து அங்கேயே இல்லை, அவர் மறுபடியும் என்ன அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு நடந்தார். நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கீழே விழுந்தாலும் நாம் எழுந்து நாம் நின்று ஆண்டவருடைய கரத்தை பிடித்து சிலுவையை பிடித்து நம்ம முன்னேறி செல்லும் பொழுது ஆண்டவர் என்னையும் உங்களையும் சேர்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். பேதுரு 3 முறை மறுதலித்தான். ஆண்டவர் அவனை 3 முறை அழைக்கிறார். இல்லை, நம்ம பாஸ்டர் கடைசியாக போகும்போது இந்த செய்தியை நம்ம கேட்டோம்ல. யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல்ல 17ஆம் வசனம் வரை ஆண்டவர் ஃபர்ஸ்ட் டைம் அவன்கிட்ட போஜனம் பண்ணதுக்கப்புறம் சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். என்னை உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, இவங்க எல்லாத்தையும் விட நீ என்னில் அன்பாக இருக்கிறாயா? நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருத்தேன், அவன் கூட இன்னும் வாழ்ந்துட்டுருக்கிறேன், நான் அவன் கூட தான் இருக்கிறேன். என் தழும்புகளால் நீங்கள் சுகமானீங்க, குணமானீங்க. நான் இன்னும் என்ன அன்பாக இருக்கிறாயா? அவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன் அப்படிங்கிறான். மறுபடியும் 2ஆம் முறை ஆண்டவர் அவனை பார்த்து கேட்குறாரு. ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆட்டு குட்டிகளை மேய்ப்பாயாக என்று. 2ஆம் தடவை ஆண்டவர் மறுபடியும் யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்று கேட்குறார். நீங்கள் உண்மையாக ஆண்டவரை அன்பாக நேசிக்கிறீங்களா? நம்முடைய நேசம் பாசம் எதன் மீது இருக்கிறது? நம்ம வாழ்க்கையில் எப்பவும் ப்ரையாரிட்டி, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே இருக்கிறதா, இல்லை மற்ற எதுலையாவது நம்ம வைத்திருக்கிறோமா? நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கலாம். 2ஆவது முறையாக பேதுருவை பார்த்து கேட்குறாரு, என்ன நேசிக்கிறாயா, சாரி என்ன அன்பாக இருக்கிறாயா அப்படின்னு. அவன் மறுபடியும் என்ன சொல்கிறான்? நேசிக்கிறேன். 3ஆம் முறையாக யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்ன நேசிக்கிறாயா என்றார். அவன் என்ன பண்ணுறான்? அவன் துக்கப்பட்டு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். நம்ம என்னைக்கு துக்கப்பட்டிருக்கோமா? அப்பா நான் உண்மை நேசிக்கிறோம்ப்பா அப்படின்னு என்னைக்கா உடைக்கப்பட்டு
எனக்காக உங்களுக்காக மரித்தாருங்க. தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். விலையே இல்லாத என்ன அவர் விலை கொடுத்து, அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை கொடுத்து மீட்டு இருக்கிறார்ல. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? நம்முடைய இருதயம் உடைக்கப்படுகிறதா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், do you love me? என்ன நேசிக்கிறாயா? அவன் சொல்றான், ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீ அறிவீர் என்றார். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆமென். இன்னைக்கு என்னை உங்களை பார்த்து கேட்கிறா, என்னை நேசிக்கிறையா? ஆண்டவர் பேதுருவுடைய பாவத்தை பார்த்து அவனை ரிஜெக்ட் பண்ணலை. அவன் மீண்டும் அவன் மன்னித்து வந்தவொடனே அவனிடத்துல மீண்டுமாக அவர் பழைய அன்போடு தான் அவர் பார்க்குறார். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை உலகம் எப்படின்னா நம்மளை தப்பானவனாக தான் பார்க்கும். திருந்திட்டாலும் என்ன பண்ணணும்? தப்பானவனாக தான் பார்க்கும். ஆனால் ஆண்டவர் அப்படி பார்க்குறதே இல்லை. நீ என் பிள்ளை. வசனம் சொல்லுது, ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டு இது பண்ணிட்டா என்னை அவர் புதுசாக தான் பார்க்குறாரா. என் பாவங்கள்லாம் கடல் ஆழத்தில் என்ன பண்ணுறாரா? போட்டுறாரா. அவர் மறந்துட்டு என்னை புது மனுஷனாக பார்க்குறாரு. இன்னைக்கு என்னை உங்களை பார்த்து கேட்குறாரு, என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்குறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவருடைய நேரத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? கீழ்ப்படிதல். சவுல் தமஸ்குவுக்கு போகும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவன் கீழ்ப்படிந்து போகிறான். பேதுரு மறுதலித்த பிறகும் ஆண்டவரை நோக்கி திரும்பி வரான். ஆண்டவருடைய சரியான நேரத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஒருவேளை கால தாமதங்கள் ஏற்படலாம். 3 நாட்கள் இல்லை 3 மாதங்கள் 3 வருடங்கள் கூட ஆகலாம். ஆனால் ஆண்டவர் என்னை சந்தித்து என் கூட இருந்து என் கிருபை உனக்கு போதுண்டா, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை அன்பாக இருக்கேன், உன்னில் அன்பாக இருக்கிறேன், நீ என்னில் அன்பாக இருக்கிறாயா அப்படி ஆண்டவர் கேட்குறாரு. ஆபிரகாம் 3 நாள் பிரயாணமாக போய் ஈசாக்க பலியிட போகிறான். அவனிடத்துல ஈசாக்க கேட்குறான், பலியிடுவதற்கு என்ன இருக்குது அப்படின்னு. அது கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். இன்னைக்கு நான் ஒன்று சொல்கிறேன், 3 நாள் பிரயாணமாக அவன் போய் அவன் பலியிட போகிறான். நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். சரியான நேரத்தில் சரியான சமயத்தில் கர்த்தர் எனக்கு செய்ய வேண்டியதை செய்வார். எஸ்தர் ராஜாத்தி யூத ஜனங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு அவர்கள் எல்லாம் துன்புறுத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் அவள் ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்கிறதுக்கு முன்பாக இங்கிலீஷில் போட்டிருக்கு 3 days ஃபாஸ்டிங் இருந்து அவர் ராஜாவிடத்தில் போகிறா. ராஜாவுடைய கண்களில் அவளுக்கு தயவு கொடுத்து ஃபேவர் கிடைக்கிறது. நான் ஒன்று சொல்கிறேன், நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் முன்பாக எனக்கு உங்களுக்கு ஃபேவர் வேணும் அப்படின்னா ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் நிற்கணும். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். எனக்கும் ஜெபிக்கும் பொழுது எஸ்தர் ராஜாத்திக்கு ஃபேவர் நடந்தது போல ஆண்டவர் ஒரு பிரேக் த்ரூவை கொடுக்குறாரு. எப்போ தெரியுமா? ஆஃப்டர் ஒரு ஒபீடியன்ஸ்க்கு அப்புறம் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூவை கொடுக்குறாரு. ஆண்டவர் 3 முறை உங்களிடத்துல சொல்றாரு, என்னை நேசிக்கிறாயா? இது முக்கியமான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பா நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா, நான் உங்களை நேசிக்கிறேன். இந்த 3 நிறைவை தருகிறது, பூரணத்தை முழுமையை காட்டுகிறது. ஃபுல்னஸ், டிவைன் ஃபுல்னஸ், ஒரு தெய்வீக நிறைவை இந்த 3 தருகிறது.
இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் நிறைவை, டிவைன் ஃபுல்னஸ், தெய்வீக முழுமையை, ஆண்டவர் நிறைவை உங்களுக்கு தருகிறார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா நான் உண்மை நேசிக்கிறேன்ப்பா, உம்முடைய பலனை எனக்கு தாங்க, உம்முடைய பலனை எனக்கு தாங்க ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே நாங்கள் பல நேரங்களில் சவுல் செய்தது போல எங்களுடைய சரீரத்துக்கு நாங்களே பாதகம் உண்டாக்குகிறோம். நாங்கள் அப்படி இல்லைப்பா. கர்த்தர் எங்களை என்கவுண்டர் பண்ணதுக்கப்புறம், சந்தித்ததுக்கப்புறம் நாங்கள் மாற்றத்தை உடையவர்களாக, உமக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. சகிப்புத்தன்மையை எங்களுக்கு தாங்க. பலவீனத்தில் உங்க பலன் எங்க கூட இருக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, என் கிருபை உனக்கு போதும்னு சொல்றீங்களே. 3ஆம் நாள் நீர் உயிரோடு எழுந்தீர். நாங்க ஒருவேளை மறுதலித்திருந்தாலும் நாங்க மன்னிப்பு கேட்டு உங்க இடத்துல வரும் பொழுது நீங்க எங்களை மீட்டு என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்குறீங்களே. நாங்க நேசிக்கிறோம்ப்பா, உண்மை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் நிறைவை, முழுமையை நாங்கள் அடைய எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்கப்பா. இந்த 3 என்ற எண் எங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமாக இருக்க, அது நிறைவை தர, முழுமையை தர, ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கம்ப்ளீட்டாக எங்களுக்கு தர எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. உங்களுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். நம்ம எழுந்துட்டு ஒரு பாடலை பாடும்பொழுது கர்த்தருக்கு என்று காணிக்கும். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹிம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, யெஷுவா ஆராதிப்பே, எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹிம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, யெஷுவா ஆராதிப்பே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவாறே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவாறே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவாறே, காலமெல்லாம் கண்மணி போல காத்தவாறே. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹிம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, யெஷுவா ஆராதிப்பே, எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹிம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, யெஷுவா ஆராதிப்பே. மரணத்தின் பாதைதானே மனம் தளர்ந்த நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா.
மரணத்தின் பாதைதானும் மனம் கலந்த நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்திரையா. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹிம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, யெஷுவா ஆராதிப்பே, எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹிம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, யெஷுவா ஆராதிப்பே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் உண்மையாகவே ஆச்சரியமாக அடியாளை வழி நடத்தி சுகபலத்தோடு மறுபடியும் உடுமலைப்பேட்டில் கொண்டு வந்து சேர்த்ததுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களை எல்லாரையும் பார்க்கும்படியாக, ஒரு சிலரை முகமுகமாய் கண்டு பேசும்படியாக ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு 4 வரி உள்ள ஒரு பாடலை மட்டும் நான் பாடுகிறேன். அங்கு சார்ல்ஸ் வீட்டில் இருக்கும்போது இந்த பாட்டை அடிக்கடி பாடுவேன். பாஸ்டர்மாட்ட கேட்டு பாருங்கள். டைரி எடுத்துகிட்டு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போது அடிக்கடி இந்த பாட்டை பாடுவேன். அந்த பாட்டை நான் பாடுறேன். பாடி நான் ஜெபிக்க போகிறேன். வியாதிக்காக நம்ம எண்ணெய் பூசி ஜெபிக்க போகிறோம். எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே, புதிதாய் என் ஜீவியம் மாற்றுகின்றார். எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே, எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே, தாயினும் எல்லாம் அவரே, புதிதாய் என் ஜீவியம் மாற்றுகின்றார். எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே. எல்லாம் ஒரு முறை பாடுமா? எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே, புதிதாய் என் ஜீவியம் மாற்றுகின்றார். எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே, எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே, புதிதாய் என் ஜீவியம் மாற்றுகின்றார். எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே, புதிதாய் என் ஜீவியம் பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான அந்த நல்ல ஆராதனை நாளிலே நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை தொழுது கொள்ளும்படியாய் நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு குட்டி பரலோகமாக உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஐக்கியப்பட்டு உம்முடைய அன்பின் ஆவியினால் நிரப்பப்பட்டு ஒரே குடும்பமாக, ஒரே வீட்டு பிள்ளைகளாக கூடி வந்து ஆராதிக்க கொடுத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் நாங்கள் ஒன்று கொண்டு போவதில்லை ஆண்டவரே, ஒன்று கொண்டு போவதில்லை. இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகிற வாழ்க்கை இயேசுவுக்காக, இயேசுவுக்காக.
இயேசுவுக்காக நாங்கள் எதை செய்கிறோமோ அது மட்டும்தான் எங்களோடு கூட வரும். நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். அவர்கள் கொடுத்த காணிக்கைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த தசமமாக காணிக்கைகளுக்காக, பொருத்தனை காணிக்கைகளுக்காக, ஸ்தோத்திர காணிக்கைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. இதற்குரிய பிரதிபலனை உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நிறைவாய் கொடுப்பீராக. இந்த இடத்தை விட்டு தம்முடைய பிள்ளைகள் இல்லங்களுக்கு போகும் பொழுது, அவருடைய வீடுகளுக்கு போகும் பொழுது சந்தோஷமாய், சமாதானமாய், அது மட்டுமல்ல சரீர சுகத்தோடு போக கிருபைத்தான். அநேகர் பாடுபட்டார்கள், அநேகர் ஆண்டவரை துயரப்பட்டார்கள். சில வியாதிகள், சுகவீனங்கள், பலவீனங்கள், கஷ்டப்பட்டார்கள். அந்த சூழ்நிலையில் பலவீனத்தெல்லாம் கர்த்தர் கூட இருந்தீர், கைவிடாமல் இருந்தீர், கரம் பிடித்து நடத்தினீர், அவர்களை தொட்டு சுகமாக்கினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய பாதுகாப்புக்கும், உம்முடைய பராமரிப்புக்கும், உம்முடைய வழிநடத்தலுக்கும், தேவ கிருபைக்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் தரக்கூடிய ஆறுதலும் சமாதானமும் தெய்வீக சுகமும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறேன். இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், சிநேகமும், வழிநடத்தலும், பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு காலையில் நான் இரவில் நல்லா தூங்கிட்டு காலையில் முழிக்கும் பொழுது